இதாமலே டிஸ்க்ளைமரு இதோ ஒருக்கா படிச்சிரு. என்னாச்சு? இனிமே எல்லாம் நைட்டோன்னு கூட போறானுங்க. ஏன்? அதெல்லாம் யாரும் பார்க்கல. தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேவதைகள் வானத்தில் பறந்து வரும். இது என்ன தெருவில் நடந்து வருகிறது? பெரிய சித்தி வச்ச தக்காளி சட்னி சிவப்பு கலரு, சின்ன சித்தி வச்ச புதினா சட்னி பச்சை கலரு, சித்தப்பா மனசு போலவே சட்டை வெள்ளை கலரு. இந்த வீட்டுல ஒரு தேசிய ஒருமைப்பாட்டே பாக்குறதா குழந்தை. பின்னாடி பெருசா இல்லைனாலும் முன்னாடி தாறுமாறா இருக்கா. என்ன மேட்டர் போட்டு எடுக்கிறானே சார், அதான் விசாரிச்சுட்டு. காம வெறி பிசாசுகளா ஏன்னா இப்படி இருக்கீங்க? ஆஹா, இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளத்திற்கு இவன் நாலா பக்கம் சுத்தி சுத்தி வர்றா. நீங்க ஃபுல்லா காமத்தான் கிடைக்கும். எத்த போயிடலாம். மட்டும் தெரியும். குட்டி நல்லா இருக்குது ரோய். போன ஜென்மத்தில் பெருச்சாளியா இருந்திருப்பான் போல இருக்கு. உங்க சாரி, அந்த மேட்சிங் பிளவுஸ் ரொம்ப ரொம்ப சூப்பர். நல்லா மெயின்டைன் பண்றீங்க. அம்மாடி காம பார்வையாளருக்கு. ராக்கெட் ராஜா, உனக்கு வாயில சொன்னா வழிக்கு வர மாட்டேன். இப்ப குடுக்குற பாரு ஜோக். ஹலோ டிஎஸ்பி சார். எஸ். என்ன ஒரு டைப்பா சிரிக்கிறா? டேய் பழனி, இப்படி ஒரு அசத்தல் கட்டிய சென்டரா கொண்டு வந்து நிக்க வைக்க. பாயிண்ட்லயே அடிக்கிறாளே. அந்த பொண்ணு கையில ஏகப்பட்ட வித்த வச்சிருக்கும் போல இருக்கு. போன வாரம் டிசில ஒரு படம் வந்துச்சு, புரியுதா? அந்த படம் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. இப்போ இந்த படம் மகுடம்னு ஒரு படம் நல்லா சொல்லுவாங்க. காசு கொடுத்து படம் பாக்குறியா? நான் காசு கொடுத்து படம் பாக்குறேன். எப்போ வந்த ஃபுல்லா பார்த்து நீ கிட்ட காட்டவா? நீங்க சொல்லக்கூடாது. படம் நல்லா இல்ல சொல்லுவாங்க. காசை வாங்கிட்டு பேசுறவன போய் கேளியா போயிட்டு. ஓட்டம் கொண்ட ராசாவே, சூடிக்கொண்ட ராசாத்தி. இங்க என்ன நடக்குது?
தோட்டம் கொண்ட ராசாவே சூடிக்கொண்ட ராசாத்தி காட்டு கோயில் இப்படிலாம் வெறுப்பா பேசுறேன் ஒரு நிமிஷங்க எல்லாரும் ஒரே மாதிரி ஆடுறீங்களேடி, யாராவது 2 ஸ்டெப் மாத்தி போட்டு ஆடுறது. திருந்த மாட்டாடா, அவன் திருந்த மாட்டாடா. ஓடி இவள நிறைய பொம்பளைங்க உட்காந்துக்கிறேன்னு பாக்குறேன். குடும்பத்தோட தான். குடும்பத்தோட போய் விழாவை சிறப்பிச்சார். குடும்பத்தோட போய் கொடியேற்றினாரு. ஆமா, குடும்பத்துல இருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. குடும்பத்தோட போய் முதலமைச்சர் விழாவை சிறப்பிச்சார். 3 வரிசையில் உட்கார வச்சார் குடும்பத்தை. ராஜேந்திரன் குடும்பத்தோட போய் முதலமைச்சர் விழாவை சிறப்பிச்சார். குடும்பத்தோட தான் போனார் இன்னைக்கு. சரி, குடும்பத்தோட போய் விழாவை சிறப்பிச்சிருக்காரு. ஏன் லூப் மோட்ல போயிட்டு இருக்கணும்? குடும்பத்தோட போய் சிறப்பிச்சிருக்காரு. ரொம்ப முக்கியம் இல்லையா? கண்டிப்பா. பொதுவாக இன்னைக்கு என்ன செய்ய போறானோ தெரியல. என்னடி இது? ஏன் இங்க உட்கார்ந்த என்னடா? 4 வருஷமா இப்படி தானே உட்கார்ந்த. ஐயோ, நான் இப்போ மேடம் நான் வீட்டுக்கு போனேன் மேடம். வீட்டுக்கு வாழ்வோ சாவோ உன் கூட தான் நரேஷனுக்கு. வீட்டுக்குன்னா என்ன அப்படின்னா உன்னை சாவடிச்சிருவாங்களா? ராக்கி பாய். அரசே, பெகவான்பூர்லேருந்து நம்மளுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. என்ன நோட்டீஸ்? வர ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு திங்கக்கிழமை நம்ம ஊரை போர் தொடுக்குறாங்களாமா. ஆனால் பாவா, எதுக்கு நம்ம ஊரை போர் தொடுக்குறாங்க? அவங்க ஊர் கஜானால ஒரு ரத்தின கல்ல காணாமா. சிசிடிவியை ஆராய் செஞ்ச போது உங்களை மாதிரியே ஒருத்தையும் ஆட்டையை போட்டு போயிருக்கானாமா. ஏன்ட்ட இல்லாத நகையாடா. அது யாரு என்னன்னு சரியா தெரியல. அது மகாராஜா மாதிரி இருக்கனால மகாராஜா சூத்த கிளிக்கிறது உறுதி அப்படின்னு போட்டிருக்காங்க. அரசே, எவ்வளோ ஒருத்த ஆட்டையை போட்டதுக்கு இருக்கா எடையே சூத்தடிக்கிறீங்க? அரசே, இதனால நீங்க மட்டும் பாதிக்கப்பட போறது கிடையாது, அப்பாவி மக்களும் பாதிக்கப்படுறாங்க. இதுல இருந்து எப்படி நம்ம டோலக்பூர் மக்களையும் காப்பாத்துறது? அரசே, பீம், நீ என்ன பீம் சொல்ற? அரசு சண்டை செய்யறதுன்னு ஆயிடுச்சுன்னா அவனால என்ன மயிரை கூட பிடுங்க முடியாது. பீம், அவங்களை அப்படி நினைச்ச கூடாது. பெகல்வான்பூர்காரங்களை அப்படி நினைக்கவே கூடாது பீம். ஏன்னா அமெரிக்காவே அவங்க கிட்ட இருந்து தான் ஆயுதம் வாங்குறாங்க. அப்ப காலில் விழுகிறது தான் மண்ணா கரெக்ட். எனக்கு டபுள் ஓகே பீம். அரசே, நீங்க என்ன சொல்றீங்க? ட்ரிபிள் ஓகே எனக்கு. பாத்தீங்களா? கேட்டீங்களா? டிவில தெரிஞ்சதா? சப்ஸ்கிரைப் செய்யாம வீடியோ பார்த்தா என்ன நிலைமை பாக்குறீங்களா? தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க.